நமஸ்காரம். நாம் எல்லாரும் புத்தகம் படிக்கிறவர்கள் தான். ஆனால் இப்போது புத்தகம் என்பதே மெதுவே மாறி எல்லாம் ஒரு பக்கம், 1.5 பக்கம், 1/4 பக்கம், சின்ன சின்ன பேச்சுகள், 1 நிமிஷம் 2 நிமிஷம் மாறி கொண்டு இருக்கின்றன. அதில் எது உண்மை எது போய் பெருசாக தெரிவதில்லை. ஒரு விஷயத்தை நிச்சயப்படுத்திக் கொள்வோம். யாருக்கும் சோசியல் மீடியாவில் என்னவனா பேசுவதற்கு உரிமை இருக்கிறது. ஆகும், இன்னொரு 10 ஆண்டுகள் ஆனால் அதில் சென்சார்ஷிப் வரும், வராமல் இருக்காது. சிறுவர்களுக்காக அது கிடையாது. அது சில நாடுகளில் தொடங்கிவிட்டார்கள். நம் நாட்டுக்கும் வர வேண்டும். அது ஏன் எடுத்தெடுப்பில் சிறுவர்களுக்கு கூடாது, 16 வயசு வரை கூடாது, ஆனால் அதற்கு மேல் வயசாகிவிட்டால் கூடும்? என்ன ஒரு டிஸ்கிரிஷன் உண்டு, விவேக ஞானம் வளர்ந்திருக்கும். இது கூடும், இது கூடாது, இது நமக்கு நல்லது தீயது, இது அந்த வயசானால் புரிந்துவிடும். அதனால் அந்த வயசுக்கு மேலே பார்க்கட்டும், அது அவர்களுடைய ரிஸ்க், ஓன் ரிஸ்க். மற்றபடிக்கு சிறுவர்களை அந்த ரிஸ்க்கு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. விஷப்பரீட்சை வேண்டாம், அதுதானே பார்க்கிறார்கள். எந்த பெற்றோரும் அதைத்தானே ஆசைப்படுவார். கண்டத்துக்கும் தங்கள் குழந்தைகளை எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு விஷய பரீட்சைக்கு உள்ளாக்கிவிட்டு அந்த பரீட்சையிலிருந்து தேறி வந்தார்கள் என்றால் உறுதியானவர்கள், சந்தோஷப்பட்டுக் கொள்ளலாம். அப்படின்னா பிள்ளைகளை விடுவோம். ஏதோ ஒரு கஷ்டமானது, ஒரு ஆபத்தானது இருக்குமானால் அங்கு போகாதேன்னு தான் பெண்ணுக்கும் சொல்லுவோம், பிள்ளைக்கும் சொல்லுவோம். ஆனால் என்ன சத்தம் வரும் என்றால், நாங்கள் பேசுவதற்கு சுதந்திரம் இருக்கிறது, என்ன வேணும்னாலும் பேசுவோம், நீங்கள் வேணுமானால் காதை பொத்திக் கொள்ளுங்கள், இதுதான் சொல்லுவார்கள். எப்ப பார்த்தாலும் காதை பொத்திக் கொண்டே இருக்க முடியாது. நல்ல விஷயங்களை கேட்டுத்தானே ஆக வேண்டும். அதற்காக காது திறந்திருக்கும் போது மற்ற சத்தங்களும் உள்ளே போகத்தானே போகும். அப்ப என்ன சொல்லலாம்? இன்னென்னதெல்லாம் நல்லது கேளு, இன்னென்னதெல்லாம் நல்லதில்லை கேட்காதே, இதைத்தானே பெற்றோர்கள் சொல்லுவார்கள். இந்த சுதந்திரம் உண்டா இல்லையா? எதையும் பேசுவதற்கு சுதந்திரம் இருக்குமானால் அதை கேட்காதிருக்கும் சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு மட்டும் இல்லை, என் உற்றார் உறவினர், நான் அறிந்தவர்கள் எல்லாரிடத்திலும் அங்கு பொய் பேசப்படுகிறது, காதை கொடுக்காதீர்கள், சிக்கிக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிற உரிமையும் தான் உண்டு. அதை நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லலாம், மற்ற பேருக்கும் சொல்லலாம். நீங்கள் கேட்கலாம், 16 வயசு வரைக்கும் தான் நீங்கள் சொல்லலாம், அதுக்கு மேல் சொல்லக்கூடாதானால் கண்டிப்பா சொல்ல வேண்டும். 16க்கு விவேக ஞானம் வந்துவிடட்டும், அது பொதுவான நம்பிக்கை. ஆனால் வேற சில விஷயங்களில் ஏதோ கணக்கு 2, 4 இது வேணா 16க்கு நிச்சயம் தெரிந்துவிடும். இன்னும் பல ஆன்மீக விஷயங்களோ சமுதாய விஷயங்களோ இதெல்லாம் வயசானாலும் தெரியாமல் இருக்கலாம். அல்லது எனக்கு தெரியாது நீங்கள் சொல்லுங்கள்னு அவர் கேட்டவராக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது எங்கு காது கொடுக்க வேண்டும், எங்கு கொடுக்க கூடாது சொல்லத்தான் சொல்லுவோம். அது அவரவருக்கு இருக்கக்கூடிய சுதந்திரம். அப்போது அதை எதிர்த்து அதெல்லாம் கிடையாது, பேசுவதற்குத்தான் சுதந்திரம் உண்டு, வேணுமானால் நீங்கள் கேட்க வேண்டாம், மற்ற பேருக்கு சொல்லக்கூடாது, அப்படி சொல்லவும் முடியாது. அவரவர் வீட்டில் சொல்லத்தான் செய்வார்கள், அருகே இருப்பவர்களுக்கும் சொல்லத்தான் செய்வோம். அதனால் கருத்து சுதந்திரம் என்பது ஒன் சைடட்னு நினைக்க வேண்டாம். நமக்கும் அந்த சுதந்திரம் இருக்கிறது, கேட்காமல் இருப்பதற்கு. நம் ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்லும் போது, தேவையில்லாத இடத்தில் காதை கொடுத்து விட்டு ஏன் சமப்படுகிறாய், நல்லத்தை மட்டும்தான் கேட்க வேண்டும். அது ரொம்ப நாட்களாகவே 3 பொம்மைகளை பார்த்து வருவோம். கண்ணை மூடிக்கொண்டு, வாயை பொத்திக் கொண்டு, காதை மூடிக்கொண்டு. அப்படின்னா என்ன? பத்ரம் கர்ணேபி ஸ்ருணுயாம தேவாஹ, பத்ரம் பஷ்யேம அக்ஷபிர் யஜத்ராஹ என்று வேதம் சொல்லுகிறது. நல்லதையே கண்கள் பார்க்கட்டும், நல்லதையே காதுகள் கேட்கட்டும், நல்லதையே வாய் பேசட்டும். இதுதான் யாருமே ஆசீர்வாதம் பண்ணுவார்கள், வேதமே ஆசீர்வாதம் பண்ணுகிறது. அதனால் கண்டிப்பாக நாமும் சொல்ல வேண்டும். அது ஏதோ சொல்லக்கூடாதோக்கம்
என்று நினைத்துக் கொள்ளவே வேண்டாம். அலுவலகத்தையா இருந்தாலும் எங்கேயாக இருந்தாலும் இதிலெல்லாம் போய் நாம் தலையிடலாமா, கொஞ்சம் எம்பராசிங்காக இருக்காதா என்றெல்லாம் நினைப்போம். மற்ற தீய பழக்கங்கள் வந்தால் அது கூடாது என்று எந்த தைரியத்தில் சொல்லுவோமோ அதே போலத்தான் இதுவும். எதுக்கு காது கொடுக்க கூடாதோ கொடுக்க கூடாது. இன்னார் குழப்பமாகத்தான் பேசுவார், அதை கேட்டாலே நமக்கு வேண்டியவர்கள் குழம்பி விடுவார்கள், நாமே குழம்பி விடுவோம். இல்லாவிட்டாலும் அருகே இருப்பவர்கள் குழம்புவார்கள். அது வேண்டாம்னால் வேண்டாம் என்று எடுத்து சொல்லித்தான் தீர வேண்டும். அதற்கு போய் எம்பராஸ்மெண்ட் இல்லை, அதற்கு உரிமை கிடையாது என்று யாரும் சொல்லவும் முடியாது. இதெல்லாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு. அதை விடுத்து ஏதோ அரசாங்கம் பண்ண போகிறது, சோசியல் மீடியாவுக்கெல்லாம் அவர்கள் ஏதோ சென்சார்ஷிப் கொண்டு வந்து வர்ற அன்னைக்கு வரட்டும், இன்று இல்லை, வர வேண்டும், அது நிச்சயம்தான், உறுதிதான். ஆனால் இந்த விஷயத்தில் நாம தான் ஜாகிரதையாக இருந்து எடுத்து சொல்ல வேண்டும். ஆனால் பொதுவா அடுத்த ஜெனரேஷனுக்கு இது என்ன இப்படி சொல்லுகிறாரே, அதெல்லாம் நாம பார்க்கிற விஷயம் ரொம்ப மாடர்ன் ட்ரெண்டிங் ஆக இருக்கிறது, அதை பார்க்க வேண்டாம் ஏதோ வயசானவர்கள்லாம் சொல்லுகிறார்கள். இந்த எண்ணம் முதலில் இருக்கும். ஆனால் போக போக சொல்ல சொல்ல அவர்களுக்கும் அது புரிந்துவிடும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.